மாதம் 7,000 ரூபாய் ஊதியத்தை பெற்றுக்கொண்டு 15,000 பகுதி நேர ஆசிரியர்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். அவர்களின் பிரச்சனையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த 2011க்கு பிறகு தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் பகுதி நேர பணியாளர்கள் மற்றும் ஒப்பந்த அடிப்படையிலான பணியாளர்கள் நியமனம் செய்வது மெல்ல மெல்ல அதிகரித்தது. சுகாதாரத்துறை, கூட்டுறவுத்துறை, மின்துறை, பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை உள்ளிட்ட பல துறைகளில் பகுதி நேர மற்றும் ஒப்பந்த அடிப்படையிலான பணியாளர்கள் கணிசமான எண்ணிக்கையில் பணிபுரிந்து வருகின்றனர். பகுதி நேர பணியாக இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் பணி நிரந்தரமாகும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையின் காரணமாக ஏராளமான ஆசிரியர்கள் அந்த பணியில் சேர்கிறார்கள். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக வெறும் 7,000 ரூபாய் சம்பளமே தரப்படுவதால் வாழ்க்கையை ஓட்ட முடியாமல் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த பகுதி நேர ஆசிரியர்கள் நேற்று ஒட்டுமொத்தமாக சென்னையில் கூடி போராட்டம் நடத்தினர். யார் ஃபஸ்ட்டு பார்ட் டைமில் ப்ரையாரிட்டியில் இருக்காங்களோ, சீனியாரிட்டி லிஸ்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்கள தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே அப்படி இல்லை. யாருனாலும் எழுதலாம், யாருனாலும் உள்ளே வரலாங்கிற மாதிரி அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதை முதல்ல நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு 50% ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கலாம். இதில் இவங்களுக்கு சீனியாரிட்டி உண்டுன்னு சொல்லியிருக்கலாம். அதர்வைஸ் எங்களுக்கு மட்டும் கூட கண்டக்ட் பண்ணியிருக்கலாம். இந்த 16,000 அதுலேயும் நாங்கள் 1,380 பேர் ராஜினாமா பண்ணி இப்போ மிச்சம் இருக்கிறது 15,000 சில்லற தான் இருக்கிறோம். நாங்கள் அட்லீஸ்ட் இவங்க மட்டுமாவது எழுதலாம், அந்த லிஸ்ட்லேயாவது எங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கலாம். கேரளா, டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் பணி நிரந்தரம் செய்யாவிட்டாலும் மாநில அரசு 21,000க்கும் அதிகமான சம்பளத்தை உயர்த்தி வழங்குகின்றன. ஆனால் தமிழகத்தில் அரசு தங்களை கண்டுகொள்ளாதது ஏன் என கேள்வி எழுப்புகிறார் ஆசிரியை இயேசு கர்ணாபாய். 2012 எங்களை இது பார்ட் டைம் டீச்சர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. பண்ணினதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு இன்க்ரிமெண்ட்டோ இல்லை எங்களுக்கான எந்த விதமான மற்ற டீச்சர்ஸோட எந்த விதமான ஒரு சலுகை கூட கிடையாது. நம்மளோட நியர்பை ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பர்மனெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் கேரளாவில் கூட ஒரு குறிப்பிட்ட லெவலாம் நிர்ணயம் பண்ணி அவங்க ஃபுல் அமௌண்ட்டுமே பே பண்ணிட்டு வராங்க. அது மாதிரி மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், பீகார் அந்த மாதிரி மாநிலங்கள் எல்லாம் பண்ணும்போது நம்மளோட ஸ்டேட்டில் மட்டும் ஏன் ஃபண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. பகுதி நேர ஆசிரியர்களின் போராட்டம் சட்டப்பேரவையில் எதிரொலித்ததால் பிரச்சனையை தீர்க்க குழு அமைக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்திருக்கிறார். இது பகுதி நேர ஆசிரியர்களுக்கு தற்காலிக ஆறுதலை அளித்திருந்தாலும் 15,000 பேரின் குடும்பங்களிலும் நிம்மதியை ஏற்படுத்தும் அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்பதே அவர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் செய்தியாளர் ஏ. சங்கரன்.